அதாவது நல்ல சாலிஹான குழந்தையுடைய உருவாக்கம், சாலிஹான குழந்தையாக வரணும் என்ற எண்ணப்பாடு எங்களிடத்துல மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்கான இன்னும் சில வேற செய்திகள் என்ன செய்யுங்க பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சில சம்பவங்கள் தான். அதாவது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு குழந்தை என்ன செய்யுது, மரணிக்குது. அப்போ அவங்க கணவனுக்கு என்ன செஞ்சிடறாங்க, மறைச்சிடுறாங்க. அதுக்கு பின்னால் அவங்க அதை கோவப்பட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட போகிறாங்க. அந்த அடுத்த நாள் விடிந்த பின்னால் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருந்து உறவுலையும் ஈடுபட்ட பின்னால் காலையில் என்ன செய்கிறாங்க, இந்த விஷயம் தெரிஞ்ச பின்னால் கோவப்பட்டுக்கின்னு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே கேட்ட துவா, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா. அவர் வந்து அதை சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவை எந்த குறையும் சொல்லாமல் என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, கடந்த உங்களது இரவில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. இந்த பிரார்த்தனையை நினைச்சு பாருங்க. நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் சொன்ன உடனேயே அவர் ரெண்டு பேருக்கும் இது நடந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. குழந்தை மரணிச்சுக்குது, அந்த டைம்ல உறவுல ஈடுபட வச்சுட்டா அந்த வேதனையில நான் வாரேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்ன உடனே நபி அவர்களுக்கு முதலாவது துளிர்விட்ட சிந்தனை என்ன, அந்த நாள் பரக்கத்தாக இருக்கட்டும், அந்த நாள் பரக்கத்தான ஒரு நாளாக இருக்கு. இப்படி நம்மளோட சிந்தனைகளை இது ஒட்டி இருக்குதா. சாலிஹான குழந்தை அப்படின்றதுல அது என்ன விசேஷம்னு கேட்பாங்க. முடிச்சிட்டீங்க, என்ன விசேஷம், செக் பண்ணீங்களா, ஸ்கேன் பண்ணீங்களா, எப்படி இருக்குது, இதுதான் கவனமாக பார்த்துக்கங்க, கொஞ்சம் மெல்ல நடக்க சொல்லுங்க, டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க, ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டீங்களா, அப்படி இந்த மாதிரி தான் கேள்வி இருக்குமே தவிர நல்ல சாலிஹான பரக்கத்தான ஒரு புள்ளையா அவங்களுக்கு அமையட்டும் என்று சொல்றவங்க இருக்கிறாங்க மிச்சம் குறவு. சொல்றவங்களே அதிகமான பேர் இவ்வளோ விளக்கங்களை நினைச்சு என்ன செய்யறது இல்லை, ஒரு சாலிஹான ஒரு குழந்தை கிடைக்கட்டும் என்றது இல்லை. அந்த முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க செய்தியை சொன்ன உடனே இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, உங்களது முந்திய இரவு பரக்கத் செய்யட்டும். அப்படின்டா நம்மகிட்ட யாராவது குழந்தை இல்லைன்னு சொல்றாங்களா, அதே வார்த்தையை சொல்றாங்களா, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, அல்லாஹ் தஆலா உங்களை கடந்த இரவுல என்ன செய்யட்டும், பரக்கத்து செய்யட்டும் நம்ம சொல்லலாம். யாரும் இந்த துஆக்களோட பகுதியில் இதை சேர்க்கல. ஆனால் இது ஹதீஸ்ல என்ன செய்யுது, மிக தெளிவாக வருது, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி, கடந்த உங்களோட இரவுல அல்லாஹ் என்ன செய்யட்டும், பரக்கத்து செய்யட்டும், நம்ம துஆ ஒன்று என்ன செய்யலாம், கேட்கலாம் என்பதுக்கு இந்த செய்தி என்ன செய்யுது எங்களுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் முதலாவது வந்து பரக்கத் செய்யட்டும். வரலாற்றில் பார்க்குறோம், அவங்களுக்கு ஒரு அன்றைய இரவுல அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தைய என்ன செய்யறான், ஏற்படுத்துறான். குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய எடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டுட்டு, பரக்கத்துக்காக துஆ கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அப்துல்லான்னு என்ன செஞ்சாங்க, பேர் வைத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லான்னு பேர் வைத்தார்கள். அதாவது அப்துல்லா இப்னு அபி தல்ஹா, அப்துல்லா இப்னு அபி தல்ஹா, தாய் வந்து உம்மு சுலைம். இந்த அப்துல்லா இப்னு அபி தல்ஹாக்கு இப்போ இவர் துஆ கேட்டாங்க, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இந்த அப்துல்லா இப்னு அபி தல்ஹா வந்து பாரசீக யுத்தத்தில் வந்து ஷஹீத் ஆகிறாங்க, பாரசீக யுத்தத்தில் வந்து ஷஹீத் ஆகிறாங்க. இந்த அப்துல்லா இப்னு அபி தல்ஹாக்கு 7 பிள்ளைகள் பிறக்குது. 7 பேரும் ஹாஃபிதுகளாக உருவாகிறாங்க. 7 பேரும் ஹாஃபிதுகளாக என்ன செய்கிறாங்க, உருவாகிறாங்க. அந்த செய்தியில் வர சுஃபியான் சொல்றாரு, குல்லுஹும் கது கரஅல் குர்ஆன, அனைவரும் குர்ஆனை மனனமிட்டு படித்து முடித்து விட்டார்கள். 7 பேர் மொத்தம். அவங்களுக்கு 7 ஆண், அதாவது ஒரு சில ஆண் குழந்தைகளோட பெயர்கள் எப்படி வருதுன்னு சொன்னால், இஸ்ஹாக், இஸ்மாயில், அப்துல்லா, யாக்கூப், உமர், காசிம், உமாரா, இப்ராஹிம், அம்ர், ஜெயித், முஹம்மத், இப்படி என்று நிறைய ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்ட துஆல அதில் 7 பேர் என்ன செய்யறாங்க, அந்த 7 பேரும் என்ன செய்யறாங்க, குர்ஆனை முடித்தவர்களாக. அடுத்தவங்க முடிக்கலைன்னு அர்த்தம் இல்லை, வரலாற்றில் பதியப்பட்ட செய்தியில அந்த 7 பேர் முந்தியவர்களாக எப்படியோ அந்த 7 பேருமே குர்ஆனை என்ன செய்தார்கள், முடித்தவர்களாக இருந்தார்கள். அந்த 7 பேரும் ஆண்களா பெண்களா அதெல்லாம் வரல. அந்த 7 பேர் என்ன செஞ்சாங்க, குர்ஆனை ஹிஃபுல் முடித்தவர்களா, குர்ஆனை விளங்கியவர்களா. அன்றைக்கு வந்து குர்ஆனை ஓதியவர்களா ஆண்டு வந்தா எழுத்து ஓதுறதல்ல, ஹிஃபுல் முடிச்சு இதை படிச்சு முடிச்சாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு தான் என்னது, அன்றைக்கு காரி என்றாலே ஹாஃபில் தான், அன்றைக்கு காரி என்றா ஹாஃபில். இன்றைக்கு ஓதுறதே கஷ்டமாயிருந்தனால ஹாஃபில் அடுத்த பொசிஷனுக்கு கொடுத்துட்டாங்க. விளங்கிட்டா, ஓதுறதே கஷ்டமான நிலைமை இருக்குது. எனவே குர்ஆனை 5 வயசுல முடிச்சுட்டாரு அப்படின்னு நம்ம இன்றைக்கு சொன்னோம்டா பார்த்து ஓதி முடிச்சுட்டான்னு அர்த்தம். அன்றைக்கு சொன்னாங்கடா ஹிஃபுல் முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஹிஃபுல் என்ன செஞ்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்டா, ரசூலுல்லாஹ் ஒரு துஆ தான் கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, உங்களது கடந்த இரவில் அல்லாஹ் பரக்கத் செய்வானான். ரிசல்ட் என்ன, பேர பிள்ளைகளுக்கு வரைக்கும் என்ன செய்யுது,
அந்த பரக்கத் வந்ததை பார்க்குறோம். அதாவது குர்ஆனை படித்தவர்களாக அவர்கள் பெரும் போர் வீரர்களாக நல்ல மார்க்க அறிவுள்ளவர்களாக அவர் உருவாகினார்ன்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இதுலையும் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சூழ உள்ளவர்களுக்கும் இந்த சலாஹியத்தான சிந்தனை நம்மகிட்ட வரணும். மற்றவங்களுக்கு நம்ம பிரார்த்திக்கிற நேரத்திலையும் அந்த சலாஹியத்தான சிந்தனை, அவர்களுக்கு சாலிஹான புள்ள வரணும் என்றது, நம்ம சகோதரர்களா நமது உறவுகளா எல்லார்ட்டையும் இப்போ நம்ம வந்து நம்மளோட புள்ள சாலிஹா வரணும்னு நினைக்கிற மாதிரி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பலி அஹீ மா யுஹிப்பலி நஃப்ஸி, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு என்ன செய்யணும், விரும்பணும். அப்போ அந்த அடிப்படையில் மற்றவர்களுக்கு அந்த குழந்தை என்ன செய்யணும், ஒரு நல்ல குழந்தை உருவாகணும் என்ற அந்த பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே செய்கிறான்னு பார்க்குறாங்க. அப்போ சுஃபியான், இது அறிவிக்கக்கூடிய சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தான் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா அவங்களுக்கு என்ன குழந்தையை கொடுத்தான். யாரு? மகனுடைய அது அவங்களோட குழந்தை தான். இப்படி பேர பிள்ளைகள்னா என்ன, அதாவது குழந்தைகள், அந்த குழந்தைகள் அனைவரும் படித்தவர்களாக. அப்போ அந்த பரக்கத்துக்குரிய அர்த்தத்தை கூட சுஃபியான் என்ன சொல்றாரு, இதுதான் அர்த்தம், அவங்க படித்த லட்சியவாதிகளாகவும் சாலிஹானவர்களாகவும் உருவாகுதல் அப்படி என்றதை நம்ம இந்த செய்தியை சஹீஹுல் புகாரியில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய பெயர்களாக இஸ்ஹாக், இஸ்மாயில், அப்துல்லா, யாக்கூப். இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ஹாக், இஸ்மாயில், யாக்கூப் லேசா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? இஸ்ஹாக், இஸ்மாயில், யாக்கூப் என்றது அந்த ஒரே பரம்பரை சார்ந்த என்ன பெயர்கள். அடுத்தது என்ன, இப்ராஹிம் வருது. அப்போ இப்ராஹிம், இஸ்ஹாக், அடுத்த என்னது இஸ்மாயில், யாக்கூப் எல்லாம் ஒரே பரம்பரை சார்ந்த 4 பெயர்களும். அடுத்ததாக என்ன, அம்ரு, காசிம், அதுக்கு பின்னால் உமாரா, உமைர், ஜெயித், இப்படியான பெயர்கள் என்ன செய்கிறோம் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். முஹம்மத். அப்போ இந்த செய்தி ஒரு எங்களுக்கு எப்படிப்பட்ட சிந்தனை, ஒரு கற்பிணியாக இருக்கிற நேரத்தில் அந்த அந்த அவங்களுடைய சிந்தனையில் ஓடணும், ஒரு கணவனுக்கு என்னென்ன சிந்தனைகளை ஓடணும் என்றதெல்லாம் இந்த செய்தி என்ன செய்யுது, அந்த சலாஹியத்தான சிந்தனை எப்பொழுதும் அதில் இருக்கணும் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்குது. அடுத்ததை பாருங்க, அந்த நபித்தோழர்கள்ட்ட அந்த வேட்கை தான் இருந்துச்சு. குழந்தை அப்படின்ற டைம்ல அவங்களோட முழு சிந்தனையும் வந்து சாலிஹான குழந்தை, சாலிஹான குழந்தை, சாலிஹான குழந்தை என்று தான் இருந்துச்சு. பிறந்த பின்னால அவர் ஒருத்தர் தலைவராக வரணும்னு நினைக்கிறது, அவங்களோட நிலைமையை பார்த்து ஒருத்தர் நல்ல தொழில் செய்ய நினைக்கிறதெல்லாம் வேறொரு அம்சம். ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னால் அவங்களோட சிந்தனை வந்து சாலிஹான ஒரு புள்ள, ஒரு லட்சியவாதியான ஒரு புள்ள வரணும் என்றதான் அவங்களோட பிரதானமாக இருந்த இடத்துக்கு பல செய்திகள் இருக்கிறது, நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு சில செய்திகளை நான் சொல்கிறேன் பாருங்க. எங்களுக்கு தெரியும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, வரலாற்றில் வந்து பல அஸ்மாக்களை நம்ம படிச்சிருப்போம். அதில் பிரதானமாக அபூபக்கர் ரலியல்லாஹு குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட 2 அஸ்மா. அந்த 2 அஸ்மாவும் எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு உதாரணமான அஸ்மாக்கள். ஒருத்தர் யாரு, அஸ்மா பின்து அபிபக்கர். அஸ்மா பின்து அபிபக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதாவது என்ன மகள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்த அந்த அதாவது மகளான அஸ்மா வந்து பிறக்கிறது உம்மு ஜமீலுக்கு, அவங்களுடைய மனைவி உம்மு ஜமீலுக்கு பிறக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கிறது உம்மு ரூமானுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு பிறக்கிறது வந்து உம்மு ரூமான் அப்படின்றவங்களுக்கு. அது போல என்னது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மனைவி, இன்னொரு மனைவி இருந்தாங்க, அஸ்மா பின்து உமைஸ். அஸ்மா பின்து உமைஸ் என்று இன்னொரு மனைவி இருந்தாங்க. அப்போ அஸ்மா பின்து உமைஸ் யாரு, ஜாஃபர் பின் அபி தாலிப் இருக்கிறாங்களே, ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவி. ஜாஃபர் ரலியல்லாஹு மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க அஸ்மா பின்து உமைஸ். இதெல்லாமே இன்னொரு மனைவியும் என்ன செஞ்சாங்க, ஹபீபான்னு ஒரு மனைவியும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. மொத்தமாக 4 மனைவிமார்கள் இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் அதாவது அஸ்மா பின்து உமைஸ் மூலம் கிடைத்த ஒரு குழந்தை தான் முஹம்மது பின் அபிபக்கர். அஸ்மா பின்து உமைஸ் மூலம் கிடைச்சது முஹம்மது பின் அபிபக்கர். அடுத்ததாக என்னது, அதாவது உம்மு ரூமான் மூலம் கிடைச்சது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க மூலம் என்ன, அதாவது முஹம்மது பின் அபிபக்கர். இந்த தெரிஞ்சுக்கின்ற பின்னால் நீங்கள் பாருங்க, அந்த முதலாவது திருமண கலாச்சாரம் எப்படி இருந்தது, அதில் ஒரு செய்தி இருக்குது. திருமண கலாச்சாரம் முதலாவது அஸ்மா யாரு, அபூபக்கரோட மகள் அஸ்மா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹிஜ்ரத்து போகிற டைம் இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு மக்காலேருந்து ஹிஜ்ரத்து போகிறாங்க. அந்த ஹிஜ்ரத்து போகிற நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்யுது, அதாவது அவங்க வந்து கர்ப்பிணியான நிலையில தான் ஹிஜ்ரத்து போனாங்க. கர்ப்பிணியான நிலையில தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத்து போய் மதீனால என்ன செய்கிறாங்க, சேர்றாங்க. போகிற நேரத்தில் ஒரு ஃபித்னா கிளம்பிட்டு, யூதர்கள் வந்து சூனியம் வச்சுட்டாங்க முஸ்லீம்களுக்கு, இனி வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் ஆம்பளை புள்ளகள் என்ன செய்யாது, பிறக்காது. யூதர்கள் சூனியம் வச்சுட்டாங்க, ஆம்பளை புள்ளகள் என்ன செய்யாது, பிறக்காதுன்னு. அப்போ முழு எதிர்பார்ப்பும் எதை இருந்துச்சு, யூதர்களுடைய அது வந்து என்னது பொய்யானது, தவறானது அப்படி என்ற ஒரு குழந்தையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முதல் குழந்தையாக யார் பெற்றெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அஸ்மா பின்து அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு சுபைரை பெற்றெடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவோட பேர் வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, அதாவது ஈத்தம் பழத்தை
எடுத்து அவங்கள மென்று அதனுடைய அதாவது அந்த கலவையை எடுத்து தொண்டையில் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். தஹ்னீக்ன்றது சுன்னத்தல்ல, தொண்டையில் எடுத்து அப்படி வைக்கணும்ன்றது சுன்னத்தல்ல, அது ஒரு அனுமதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய வழமைப்படி அதை அன்றைக்கு செஞ்சாங்க. அது சுன்னத்தல்ல, செய்வது பிள்ளைமில்ல. வைக்கிற டைமில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைய வாயில் ஃபஸ்ட்டு டைமில் பொறுத்த சிலவங்க விளப்பம் இல்லாமல் என்ன செஞ்சுருவாங்க, ஒரு அறிவு இல்லாமல் அப்படி எடுத்து பெருசாக வச்சு விட்ருவாங்க உள்ளுக்கு. அது குழந்தை என்ன செய்யும், அது தவறானது. சாதாரணமாக அந்த டேஸ்ட்டை மட்டும் பார்க்குற அளவுக்கு தொண்டையில் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சு பரக்கத்துக்காக துவா கேட்டாங்க. குழந்தை கிடைச்ச உடனே பரக்கத்துக்கு, குழந்தை பிறந்த உடனே என்ன துவா கேட்கறது, ஒருத்தர் குழந்தைய எங்கே போனாலும் குழந்தைய வந்து கையில் தருவாங்க. நிறைய பேருக்கு தந்த உடனேயே குழந்தைய எடுத்து வச்சுட்டு என்ன செய்யறது, எப்போ வாங்குவாங்கன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. விளங்கிட்டா, அவங்களுக்கு என்ன செய்யறதே தெரியலை. அப்போது இது நம்ம பார்க்குறோம். அதாவது ஷேக் அல்பானி இடத்துல ஒரு குழந்தை கொடுக்கப்பட்ட டைமில் ஓய்து கபி கலிமாத்தில்லாஹி தாமா மின் குல்லி ஷைத்தானின் வஹாமு மின் குல்லி ஐன் இல்லாமான்னு என்ன செஞ்சார், அவர் துவாவை என்ன செஞ்சார், அதை ரசூலுல்லாஹ் ஹசன் ஹுசைனுக்கு ஓதின துவாவை அவர் ஓதினார். ஆனால் மிக பொருத்தம் என்ன, ஹதீஸ்கள் எல்லாம் வருது பரக்கத்துக்குரிய துவா தான் என்ன செய்யுது, நிறைய வருது. பாரக்கல்லாஹு ஃபீ மௌலூதிக், பாரக்கல்லாஹு ஃபீ வலதிக், பாரக்கல்லாஹு ஃபீ திஃப்லிக், அல்லாஹ் தஆலா உங்களோட குழந்தையில பரக்கத் செய்யட்டும். பரக்கத் என்ற வார்த்தை தான் என்ன, ஒரு மிக அழகான ஒரு வார்த்தை ஹதீஸ்ல பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் இங்கேயும் அப்துல்லா இப்னு சுபைருக்கு என்ன செய்கிறாங்க, துவா கேட்குறாங்க. இது வரைக்கும் ஒரு அளவில் பரவாயில்ல. இதை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு சொல்லி காட்டுறாங்க. என்னது, அதாவது அப்துல்லா பின் சுபைருடைய தொண்டைக்குள் முதலில் நுழைந்தது நபி அவர்களுடைய எச்சில். நபியோட எச்சில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைத்தார்கள் அப்துல்லா என்று சொல்லி. நபி அவர்கள் பரக்கத்துக்காக கேட்ட அது ஒரு குழந்தை. இஸ்லாத்துல ஹிஜ்ரத்துக்கு பின்னால் பிறந்த முதல் குழந்தைன்னு சொன்னாங்க. அவ்வளவு மௌலூதின் ஃபிலிஸ். இதுதான் அவங்க அடிச்ச அந்த 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 என்ன சொல்றது, அந்த ஹிப்தா, அந்த பெருமிதம் எல்லாம் எதை வச்சு சொன்னாங்க, இந்த நாலுமே இஸ்லாத்தை வச்சு தான். இதே நம்ம மக்கள் சாலிகான குழந்தை பெறணும்னு நினைச்சிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட இது சொன்னீங்கன்னா, எங்களோட ஊர்ல ஃபர்ஸ்ட் டாக்டர் அவன் தான். வழங்கிட்டா, அவன் தான் ஃபர்ஸ்டா இங்கே போனான், அவன் தான் ஃபர்ஸ்ட் இப்படி என்று ஒரு பெரிய எதை போட்டிருப்பாங்க, சடவாத ரீதியான இதை போட்டு பிழையல் அவைகள்லாம். ஆனால் அதை பெருமைக்குரியதாக என்ன செய்யலை. அவங்க அந்த பெருமிதம் அடைஞ்சதெல்லாம் முதல் இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை நபியவர்கள் பேர் வைத்தார்கள். நபியவர்களோட எச்சில் அதில் போச்சு. ரசூலுல்லாஹ் பரக்கத்துன்னு துவா கேட்டாங்கன்னு அதைத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது அருமையாக அதை சொன்னார்கள்ன்றதை நம்ம பார்க்குறோம். எனவே அவங்களோட மனதில் இருந்த அந்த சிந்தனைகள்லாம் சாலிஹான அந்த குழந்தை என்றதுனால தான் அவங்க எந்த வயசில் சொல்கிறாங்க, இது 100வது வயசில் சொல்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க 100வது வயசில் சொன்ன வார்த்தை தான் இது. அப்துல்லா இப்னு சுபைர் எப்படிப்பட்ட குழந்தை சொல்கிற டைமில் பெருமை அடிக்கிறதுக்கு எவ்வளோ இருந்தும் கூட அவங்க சொன்னது அந்த சலாஹியத்து மட்டும்தான். அந்த குழந்தை பிறக்கிற டைமில் அவங்களுக்கு இருந்த சிந்தனை, அந்த சந்தோஷம் அப்படின்னா அதுதான் லட்சியமாக இருக்கணும். அவங்களுடைய இன்றைக்கு சாலிகான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை பிறந்துச்சதுக்குரிய ஆதாரங்களை தான் அவங்க என்ன செஞ்சாங்க, முன் வச்சா. அந்த குழந்தை மதீனால எப்படி வளர்ந்தது தெரியுமா, நான் ஹிஜ்ரத்துல வீர பெண்மணியாக போற நேரத்தில் பிறந்த குழந்தைன்னு அந்த பெருமையில என்ன செய்யல, அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் இதான், பேர் வச்சது ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்கு துவா கேட்டாங்க, எச்சில் தான் முதலான் நுழைஞ்சது. இந்த மாதிரியான வார்த்தைகள் சொன்னதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இதுதான் சிந்தனை. இது ஒரு அம்சம். இது யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளுடைய திருமணம். அபூபக்கர் மகள் வந்து திருமணம் முடிச்சு சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, பிறந்திக்கிறாங்க. இப்போ ஜாஃபர் பின் அபி தாலிப் வந்து மூத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்ட பின்னால் அஸ்மா பின் உமைஸ ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்க, அபூபக்கர் திருமணம் முடிக்கிறாங்க. எத்தனாம் ஆண்டு முடிக்கிறாங்க, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. மகளுடைய திருமணத்துக்கு 9 வருஷத்துக்கு பிறகு யார் திருமணம் முடிக்கிறாங்க, வாப்பா திருமணம் முடிக்கிறாரு. நம்ம கலாச்சாரத்துல என்னது அது இல்லை. மகளுடைய திருமணத்துல 9 வருடங்களுக்கு பின்னால வாப்பா என்ன செய்யறாரு, திருமணம் முடிக்கிறாரு. மகள் புள்ள பிறந்து 9 வருஷத்துக்கு பின்னால புள்ள திருமணம் முடிச்சாலே முடிக்க மாட்டாங்க. திருமணம் முடிக்கிறத விடுங்க, பருவ வயது அடைஞ்சாலே என்ன செய்ய மாட்டாங்க, திருமணம் முடிக்க மாட்டாங்க. இங்க புள்ளையும் பிறந்து 9 வருடங்களுக்கு பின்னால அஸ்மா பின் உமைஸை திருமணம் முடிக்கிறாங்க. எனவே அபூபக்கரான குடும்பத்தில் 2 அஸ்மா சம்பந்தம். ஒரு அஸ்மா மனைவி, இன்னொரு அஸ்மா மகள். இன்னொரு அஸ்மா மகள். அப்ப அந்த மனைவிக்கு அவங்களுக்கு பாருங்க அல்லாஹ் எப்படி ஏற்படுத்திக்கிறான். ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜிக்கு வராங்க. அப்ப இந்த அஸ்மா வந்து கர்ப்பிணி ஆகிறாங்க. எது, அபூபக்கருடைய மனைவி அஸ்மா என்ன செய்யறாங்க, அஸ்மா பின் உமைஸ், அவங்க கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜிக்கு வார நேரத்தில் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. கர்ப்பிணியா இருந்து இந்த அஸ்மா பின் உமைஸ் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பிரசவ வேதனை வருது. பிரசவ வேதனை வந்து அவங்க வார வழியில குபா பள்ளியில வச்சு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை என்ன செஞ்சிருது, பிறந்துருது. அப்போ அதில் அவங்க வந்து மாதாவிட அதாவது என்னது இந்த இரத்த அந்த தீட்டுக்கு என்ன செஞ்சிடுறாங்க, ஆளாகி விடுகிறார்கள். யார், அப்போ அதில் வரும் நுஃபிசத் பி முஹம்மது இப்னு அபி பக்கர்.
அபூபக்கர்லாவுடைய மகன் முஹம்மதின் மூலம் அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது இந்த இந்த குழந்தை வந்து அவங்களுக்கு அவங்க அந்த அந்த மாதமாகி விட்டார்கள், அந்த அந்த இரத்தப்போக்கு அவங்களுக்கு ஏற்பட்டதுன்னு வருது. அவங்க மூலம் ஒரு சட்டம் வரும். என்ன சட்டம் வரும்னா, ஒரு பெண்மணிக்கு வந்து குழந்தை பிறந்துட்டா அவங்க ஹஜ்ஜிக்கு போகிறது எப்படி, அவங்க எஹ்ராம் நியத்து வைக்கலாம், உம்ரா போகிறதா இருந்தாலும் எனது மாதாவிட வந்தால் எஹ்ராம் நியத்து வைக்கலாம், மற்ற எல்லா வேலைகளையும் அவங்க செய்யலாம் தவாஃபை தவிர. ஆயிஷா ரலியல்லாஹு மூலம் அது வரும். அது வந்து ஆயிஷா அவங்களுக்கு வந்ததுன்னா மாதாவிட, இது வந்து குழந்தையுடைய அந்த பிறப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய ரத்தம். எனவே அவங்களும் இஹ்ராம் வச்சு என்ன செய்யலாம், போகலாம், அவங்க அந்த ஹஜ் எல்லாம் என்ன செய்யலாம்ன்றதை பார்க்குறோம். நபிகளாருடைய காலத்தில் வந்து இப்போ இதே நம்ம ஊரில் நடந்தீங்க, அப்படியே ரிட்டர்ன் அனுப்பி பிரயாணமே போய்க்க மாட்டோம், முதலாவது ரிட்டர்ன் அனுப்பி ஊருக்கு அனுப்பிப்போம். அப்போ தான் பிள்ளை அவங்க அப்படியே நேராக எங்கே போயிட்டாங்க, அப்படியே ஹஜ்ஜி போயிட்டாங்க, ஹஜ்ஜின்னு செஞ்சாங்க, எல்லாம் என்னது நடந்து அந்த இடத்துல ஹஜ்ஜெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தாங்க. அப்போ பிறந்த குழந்தையோடு ஹஜ்ஜிக்கு போகிற அந்த தாயுடைய இலக்கில் என்ன இருக்கும், பிறந்த குழந்தையோடு ஹஜ்ஜிக்கு போகிற, அதான் இப்போ தான் பிரசவம் குழந்தை சட்டத்தை கேட்குறாங்க, எஹராத்தை வச்சாச்சு, புள்ளை எடுத்துகிட்டு போகிறாங்க, புள்ள பிறந்த நாள்லயே என்ன, பிறந்த 10 நாளைக்குள்ள என்ன ஹஜ்ஜி நடக்குது, யாரோட, அல்லாஹ்வுடைய தூதரோடு என்ன செய்யுது, ஹஜ்ஜி நடக்குது. இதுல நிறைய ஆர்வமாக இருந்தாங்க நபி தோழிகள். ஒரு புள்ளையை அப்படி தூக்கி ரசூலாங்கிட்ட காட்டுறாங்க, அல்லாஹ்வின் தூதரை இந்த புள்ளைக்கு நன்மை உண்டா, ஹஜ்ஜி செஞ்சா நன்மை உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த புள்ள ஹஜ்ஜி செய்யலாம், நன்மை உங்களுக்கு உண்டுன்னு நாங்கள் ரசூலாம், அந்த புள்ள ஹஜ்ஜி செய்யலாம், நன்மை உங்களுக்கு உண்டு. அப்படின்னா என்ன, ஒரு ஹஜ்ஜில் 2 நன்மை என்ன செய்யும், 2 ஹஜ்ஜுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிள்ளைக்கு நன்மை தீமை எழுதப்படுற வயசு அல்ல, விளங்கிட்டா. ஆனால் ஹஜ்ஜி செய்யலாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஹஜ்ஜி ஏன் செய்கிற, அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு சலாஹியத், அந்த பிள்ளைக்கு ஒரு பரக்கத்தாக, அந்த புள்ள அந்த மாதிரியான ஒரு உணர்வில் வர, அந்த மாதிரியான நடைமுறை இஸ்லாம் அனுமதிச்சு. இப்போ சில தாய்மார்கள் வந்து அவ சௌபா உடுப்பட்டி, குத்ரா உடுப்பட்டி, பிள்ளைகளை என்ன எஹ்ராம் அப்படி ஒரு பரக்கத்துக்கு அளவு பார்ப்பாங்க, அது சிறப்பு. அளவு பார்க்குறேன்டா என்னதில்ல, ஃபோட்டோ அடித்து ஸ்டேட்டஸில் போடுறதில்ல, எஹ்ராம் துணியோட என் மகன் அப்படின்னு போட்டுருது. அவனை சின்னத்துலேருந்தே எப்படி முகஸ்துதியோடு வளர்றன்னு வளர்க்குறது. நீ வந்து செய்கிற எல்லா செயலும் இந்த உலகத்துக்காக இருக்கணும். பாரு வாப்பா எப்படி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு வராண்டு, இதெல்லாம் சேவ் பண்ணி பிள்ளை காட்டுறதுக்கு போகிறோம். நீ எப்படியெல்லாம் மார்க்கத்து சும்மா இயற்கையான ஒரு மெமரி ஒருத்தர் சேவ் பண்ணுறாருண்டா, அது மார்க்கத்தோடு சம்மந்தப்பட்ட பிள்ளை சரியான ஒரு பகுதிக்குள்ளே போயிடும். தீனை சேவ் பண்ணிட்டு வர்றது என்னது, அவன் செஞ்ச ஹஜ்ஜி ஞாபகம் வச்சு, வாப்போட 8 உம்ரா பேத்திக்கிறாய், எத்தனை உம்ரா, 8 உம்ரா, 5 முறை தமாம் பண்ணிக்கிறாய், விளங்கிட்டா. இப்படியே அவனை இஹ்லாஸ் இல்லாமல் வளர்க்குறது. அதான் சொல்ல, நல்லா குர்ஆன் ஓத ஆரம்பித்து அவனை கொடுத்து மேடையில் நிப்பட்டிடுறது, நல்லா குர்ஆன் ஓது அப்படின்னு என்ன செஞ்சிட நிப்பட்டிடுறது, எங்கேயாவது காட்ட நினைக்கிறது. இதெல்லாம் ஒரு தவறான நடைமுறை. நீங்கள் பாருங்கள், எந்த மஜ்லிஸ் ஆரம்பிக்கக்குள்ளையும் குர்ஆன் வந்து ஒரு கண்ணியமான ஒரு சப்ஜெக்ட். அப்போ யார் அந்த குர்ஆனை ஓதணும், பெரிய மக்கள் வந்து அந்த குர்ஆனை ஓதி ஆரம்பித்தா வேறு விஷயம். சின்ன பிள்ளைய கொண்டு என்ன செஞ்சுட்டு ஆரம்பிச்சிடுறது, சின்ன பிள்ளைய கொண்டு ஆரம்பிச்சிடுறது வந்து அவங்கள உருவாக்குறது முன்னேற்றத்துக்கு நல்லது தான். இன்னொன்னே காட்டுது, நமக்கு முக்கியம் இல்லைன்றதை காட்டுது. இந்த சாப்டர் என்ன நமக்கு முக்கியமான ஒரு அம்சம் இல்லை, அதனால சின்ன பிள்ளைகளை வச்சு என்ன செஞ்சிடுறது ஆரம்பிச்சிரு. ஒரு ஃபுல்லாகவே ஒரு நம்ம ஹிஃபுல் மதரசா ஒன்று செய்கிறோம், இல்லை வேற ஒரு மதரசா ஒன்று, அப்போ ஒரு புள்ள ஆரம்பிக்கிறன்றது வேற இல்லை. இருக்கிறதெல்லாம் யாரு, பிள்ளைகள். பெரியவங்கெல்லாம் இருக்கிற மஜ்லிஸ் தலைமை உரை நடக்கும், அதெல்லாம் நடக்கும். ஆனால் ஓதுறது யாரு, சின்ன பிள்ளாவும் திக்கி திக்கி ஓயிட்டு போவான். இப்போ தான் பழகிறதுக்கு இந்த பெரிய மஜ்லிஸாக கிடைச்சிது, விளங்கிட்டா. இது ஒரு இல்மியத்தான குர்ஆனுக்குரிய மஜ்லிஸாக என்ன செய்யணும், அது இருக்கணும். அப்போ இது வந்து சில இடங்களை நம்மளும் தவிர்க்க முடியாமல் அங்கே இருக்கிற, சில இடங்களை கண்டிச்சிடணும், இது வானா அப்படின்னு சொல்லி. அப்போ எனவே இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. அதாவது நம்ம பிள்ளைய பரக்கத்துக்காக சில விஷயங்களை செய்கிறது ஓகே, முகஸ்துதியை என்ன செய்யக்கூடாது, நம்ம வளர்த்து விடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அதோட அந்த குழந்தையோட ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. முஹம்மது பின் அபி பக்கர், பரக்கத்தை பாருங்க. இந்த முஹம்மது பின் அபி பக்கர் என்ன செய்கிறாருன்னா, கொஞ்சம் வளர்ந்த பின்னால கொல்லப்பட்டுடுறாங்க. முகமது நபி பக்கர் என்ன செஞ்சிடறாங்க, ஏதோ ஒரு யுத்தத்தில் என்ன செஞ்சிடறாங்க, முகமது பெரிய வரலாறு அது, முகமது நபி பக்கர் கொல்லப்பட்டுறாங்க. இந்த முகமதுக்கு ஒரு புள்ள பிறக்கிறார் காசிம் என்று ஒரு குழந்தை பிறக்கிறார். இந்த காசிம் வளர்ந்தது யார்கிட்ட, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. காசிம் வளர்ந்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன காரணம் ஆயிஷா வளர்றாங்க, குடும்பத்து புள்ள. ஏன், முகமது பின் அபி பக்கரும் ஆயிஷா பின் அபி பக்கரும் சொந்த சகோதரிகள், அப்படித்தானே, சொந்த தாய்மார் தான் வேறு. எப்படி அஸ்மா இல்லாம தாய் வேறையோ, அதே போல என்ன முகமது நபி பக்கரோட தாய் வேறு. அஸ்மாவோட தாயார் யாரு, உம்மு ஜமீல். இவங்களோட தாயார் வாரு, அஸ்மா பின்து உமைஸ். அப்போ 2 பேரும் என்னது சகோதரிகள். அப்போ அவர்களோட பிள்ளைய யாரு, இந்த முகமது நபி பக்கரோட பிள்ளை காசிமை வளர்க்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஸ்ல வருது, அலமுன் நாஸி பி ஹதீஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஹதீஸி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹுடைய ஹதீஸ்கள் சம்பந்தமாகவும் விளக்கம் சம்பந்தமாகவும் இந்த உலகத்திலேயே மிகவும் அறிந்தவர்கள் 3 பேர். ஒருத்தர் காசிம், இவர் காசிம் பின் முகமது பின் அபி பக்கர். 2வது உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாவுடைய தம்பி. அப்துல்லா பின் ஜுபைர் சொன்னேன் பண்ண, அவர் தம்பி உர்வா. 3வது ஒரு பெண்மணி
அம்ரா என்ற பெண்மணி. இவங்க 3 பேரும் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை சொல்லிப்பாங்களா இல்லையா, இப்படி சொன்னாங்களா, எந்த வார்த்தை சொன்னாங்கன்னு முடிவெடுக்கிறதுக்கு யாரில் போவாங்க? இந்த 3 பேர். ஏதாவது ஒரு அறிவிப்புல பிழை வந்து நாங்கள் பார்க்குறோம், ஒருத்தர் ஒரு மாதிரி அறிவிச்சுக்கிறார், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி அறிவிக்கிறாரு, மாணவர்களை பார்க்கணும். ஆயிஷால மாணவர்கள் இந்த 3 பேர் இருந்தாங்கன்னா யார் அறிவிப்பை முற்படுத்தணும்? இந்த 3 பேர் அறிவிப்பை தான் முற்படுத்தணும். அப்போ காசிம் பின் முகமது பின் அபி பக்கர் ஏற்கனவே கேட்ட துவால பேரப்புள்ளைகள் வராங்க. இதுல யார் வராங்க? பேரப்புள்ளைகள் என்ன செய்யறாங்க? வராங்க. அப்போ காசிம் பின் முகமது அபி பக்கரை தாபீன்கள்ல 7 மிகப்பெரிய ஃபத்வா கொடுக்கக்கூடிய அறிஞர்கள் சொன்னேனே, அதுல ஒருத்தர் அவர் என்ன செய்வாங்க? எல்லா அறிஞரும் சொல்லுவாங்க. காசிம் பின் முஹம்மது பின் அபி பக்கர் இவரை வந்து அதாவது மதீனாவிலே தாபீன்களிலேயே ஃபுகஹாக்கள்ல 7 ஃபுகஹாக்கள்ல இவர் ஒருவராக மிக முக்கியமானவராக என்ன செய்வார்கள்? இடம்பெறுவார்னு பார்த்தோம். நேற்று நம்ம ஒரு ஆளை பார்த்தோம், சயீத் இப்னுல் முஸையிப். அவருடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க, அப்துல்லா இப்னு அபி வதாவுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அவர். 2வது நபர் யாரு? இவர் யாரு? காசிம் பின் முஹம்மது பின் அபி பக்கர். அடுத்த நபர் யாரு? உர்வத் இப்னு சுபைர். நான் சொன்ன மாதிரி அடுத்தவர் உர்வத் இப்னு சுபைரும் இந்த 7 நபர்கள்ல ஒருவர். அப்ப 3 பேர் நீங்க என்ன செய்யணும்? ஞாபகம் வச்சுக்கணும். எனவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த செய்தியை அஸ்மா பின் உமைஸுடைய செய்தி, முகமது அபி பக்கர் செய்தியை முடிச்சு அறிஞர்கள் முடிக்கிற நேரத்தில் கூட இவங்களோட நஸ்ல்ல இவங்களோட பரம்பரையில் இவர் வந்தாரு அப்படின்னு தான் என்ன செய்யறாங்க? அந்த சலாஹியத்தை சொல்லி முடிவிக்கக்கூடிய ஒரு தன்மை பார்க்கிறோம். எனவே யார்கிட்ட வளர்றாங்க, எந்த சூழல்ல வளர்றாங்க என்றது இவர்களை சார்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு சார்ந்து வளர்ந்ததுனால தான் இவங்க 3 பேருக்கு அவ்வளோ அறிவு என்ன செஞ்சது? வளர்ந்தது. எதை கேட்டாலும் தெளிவு சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஒன்று இருந்துச்சு, எதாக இருந்தாலும் விளங்கப்படுத்தக்கூடிய, இது அப்படி இல்லை இது இப்படி என்று விளங்கப்படுத்தக்கூடிய அந்த அறிவாற்றல் இருந்துச்சு. அந்த அந்த சிறப்பு இவங்களுக்கு என்ன செஞ்சது? காசிம் பின் முகமது பின் அபி பக்கருக்கு கிடைச்சது. காசிம் பின் முகமதுன்னு சொல்லுவாங்க, காசிம் பின் முஹம்மத் அப்படின்னு என்ன செய்வார்கள்? சொல்வார்கள். எனவே இந்த இடத்துல நீங்க இன்னொன்று அவதானிக்கணும் பாருங்க, ரசூலுல்லாஹோட பேர் முஹம்மத், ரசூலுல்லாஹோட மகன் பேர் காசிம். அந்த காசிம் பின் முஹம்மதுன்றது அபூபக்கரான குடும்பத்தில் அந்த மஹபத் என்ன செஞ்சது? இருந்தது. அப்படியே பேர் வச்சதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதெல்லாம் சலாஹியத். நல்லவர்கள்ட்ட பேரை வைக்கணும்னு நினைக்கிறோம், நல்லவர்கள்ட்ட பேரை வைக்கணும்னு நினைக்கிறோம். அது பின் நான் 3வது கட்டத்தில் அது வரும். நல்லவர்கள்ட்ட பேரை வைக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணமே அதை மாதிரி நம்மளோட புள்ள என்ன செய்யட்டும்? வரட்டும். அதை மாதிரி என்ன செய்யட்டும்? உருவாகட்டும். தஅஸ்ஸி. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்றைய காலத்தில் என்னது இந்த அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்களோட பழக்கமாக இருந்துச்சு. நல்ல மனிதர்களுடைய பேர் என்ன செய்வாங்க? அவங்க வைத்துக் கொள்வார்கள். அதை போல எங்களை புள்ள என்ன செய்யணும்? உருவாகணும் என்பதற்காக அப்படின்னு ரைட்டு. எனவே இந்த வரலாற்றில் நம்ம என்ன செய்கிறோம்? இதில் பார்க்கிறோம். அதே போல அதாவது குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அதாவது பரம்பரை சார்ந்த பிரார்த்தனைகள், அதாவது நம்ம கேட்கிற அந்த இதுல வந்து பரம்பரை சார்ந்த பிரார்த்தனைகள் நிறைய துவாக்கள் வந்து இப்போ நம்ம அதாவது இப்போ சில துவாக்கள் இருக்குது, ஓகே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய டைம்ல கேட்குறேன், நம்ம ஒன்று சொன்னேன். அதெல்லாம பரம்பரை சார்ந்தனால அர்த்தம் என்ன? பிறக்காத உருவாகாத குழந்தைன்னு அர்த்தம். ஏற்கனவே உருவாகினு சொல்லலாம், பிறக்காத உருவாகாத குழந்தைகளுக்கும் என்ன கேட்கிறோம்? சலாஹியத்தால சாலிஹான நல்ல குழந்தையாக, மார்க்க அறிவோடு லட்சிய நல்ல குழந்தை, லட்சியவாதியான குழந்தை, இந்த மாதிரியாக துவா கேட்கிற நிறைய துவாக்களை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்போ இதில் பாருங்க, அதாவது கேட்கப்பட்ட அந்த துவால நம்ம வந்து ஒரு மனிதன் 40 வயது அடைந்த நேரத்தில் இதை அதாவது இந்த மாதிரி சொல்றது அப்படி என்ற ஒரு சிலாஹித் அல்லாஹ் ஒரு துவா சொல்றான். அது அர்த்தம் வந்து 40 வயசு அடைஞ்ச அந்த துவா ஓதும் அர்த்தம் இல்லை. அதே புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் நினைச்சுனாங்கன்னா ஹத்தா இதா பலக அர்பஈன சனா, 40 வயதை அடைந்தால் அவர் சொல்வார். என்ன சொல்வார்னு வருதுன்னா குர்ஆன்ல, அதாவது அந்த வயதை அடைந்த பின்னால வபலக அர்பஈன சனா கால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைனா ஒரு துவா வரும். அந்த துவா வச்சு நம்ம விளங்கிறப்பட 40 வயது அடைஞ்ச உடனே இந்த துவா ஓதணும். நான் டேட்டை பார்த்துட்டு நாளைக்கு நமக்கு 40 வயசு இந்த துவா ஓதணும் பேர்த்டே கொண்டாட சொன்ன மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது? அதை பார்த்துடக்கூடாது. அப்படியெல்லாம் அந்த துவாவுடைய அர்த்தம். 40 அடைய முந்தையும் என்ன செய்யலாம்? ஒரு துவா ஓதலாம். 40 வயது அடைஞ்சவங்களுக்கு புறவான் துவா ஓதலாம். உதாரணமாக, உங்களில் பெற்றோர்களில் ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்தால் அவர் சொல்வார், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரன். அப்போ வயசாகான்னு பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த துவா அந்த டைம்லாம் சொல்லணும். உட்காந்துட்டு இருந்து வயசாகிட்டாச்சு, இப்போதான் ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி, அது அர்த்தம் இல்லை. அல்லாஹ் இது எதுக்கு சொல்றான்னா, இந்த பிரார்த்தனையின் கூட அல்லாஹ் உணர்த்த வரான் ஒரு செய்தியை. நம்ம துவாவை இப்பயும் சொல்லிக்கலாம், இப்பயும் சொல்லலாம், அப்பையும் சொல்லலாம், 60 வயசுலையும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அல்லாஹ் ஒரு செய்தியை உணர்த்த வாரா. அந்த வயசு வர நேரத்தில் பழைய கெட்ட இதெல்லாம் விட்டு குணமெல்லாம் திருந்தி இதுக்கு பிறகு ஒரு நல்ல இடத்துக்கு மாறி எதிர்காலத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, குழந்தைகளை பற்றிய நல்ல சிந்தனைகளோடு நன்றியுடனோட வாழ்கிற தன்மை அதிகரிக்கக்கூடியவராக அவர் இருப்பார் என்பது தான் அந்த செய்திയുടെ அர்த்தம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு 40 ஆகிய டைமை பார்த்த உடனே சரி மகரிப் டைமில் 4000 அப்போ என்னது ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி என்ன அந்த துவா அது சப்ஜெக்டே இல்லை. இங்கே பிறந்ததை விழாக்கெல்லாம் அந்த துவா வரலை அப்படின்னா அந்த துவா அப்போ தான் ஓதணும்.
ரப்பிர் ஹமுமா கமா ரப்பயானி சகீரலாம் அவன் வயசாகின பொழுது தான் என்ன செய்யணும் ஓதனம்னு அர்த்தமாயிரும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் உணர்த்துறான். அந்த உணர்த்துற துஆல வருது என்னடா, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, என் மீது நீ செய்த அருளுக்காக, வஅலா வாலிதைய, என் பெற்றோர்கள் மீது நீ செய்த அருளுக்காகவும் உனக்கு நான் நன்றி செலுத்த எனக்கு உள்ளுணர்வை தா, அந்த வாய்ப்பை தா, அந்த மனநிலை எனக்கு என்ன தா என்று துஆ கேட்கிறோம். இதுல பெற்றோர்களுக்கு செய்த அருள் என்று ஏன் நாம நன்றி செலுத்தணும்டா, பெற்றோர் இஸ்லாத்துல இருந்ததுனால தான் நம்ம என்ன செஞ்சோம், இஸ்லாத்துல இருந்தோம். எனவே பெற்றோர்களுக்கு செய்யப்பட்ட அருள் எங்களுக்கு செய்யப்பட்ட அருள். எனவே அந்த அருளுக்கு நம்மளும் என்ன செய்யணும், நன்றி செலுத்த வேண்டும். வான அமல சாலிஹன் தரதா, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லமல்களை செய்வதற்கு எனக்கு உள்ளுணர்வை தா. வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, இஸ்லாஹ் இந்த வார்த்தையை பாருங்க. வஅஸ்லிஹ் சலாஹ் சலாஹ்னு சொன்னேன். வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, என்னை எனது பிள்ளைகளில் எனது பரம்பரை, துர்ரியாண்டா நேரடி பிள்ளையும் குறிக்கும், பேர பிள்ளையும் குறிக்கும், அதுக்கு அடுத்த பிள்ளைகளே என்ன செய்யும் அது குறிக்கும், துர்ரியா. விளங்கிட்டா? இன்னும் வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி. இப்போ இப்ராஹிம் சார் துஆ கேட்கிறாரு, என்னது வமின் துர்ரியதி, அல்லாஹ் தஆலா ஒரு உங்களை வந்து பரக்கத்தாக்கி வைப்பேன்னு சொன்ன உடனே வமின் துர்ரியதி, உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது என்ன, யா அல்லாஹ் என்ற பரம்பரைக்கு பாருங்க அந்த சலாஹியத்தை என்ன பரம்பரைக்கு கால லா யனாலு அஹ்தி ஸாலிமீன், எனது வாக்கு அநியாயக்காரர்களை சேராது. அப்படின்னா என்ன, பரம்பரையில் அநியாயக்காரரும் வருவாங்க நல்லவர்களும் வருவாங்க. நான் சொன்ன வாக்கு ஒரு பரம்பரைக்கு உண்டு, ஆனா யாருக்கு உண்டு, அதுல நல்லவர்களுக்கு மட்டும் என்ன உண்டு, கெட்டவர்களுக்கு இல்லை. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாக்கு கேட்கிறாங்களாட்ட, ஒரு உடம்படி கேட்கிறான். அல்லாஹ் ஆமன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலக அழியிற நாள் வரைக்கும் உள்ளவர்களுக்கு என்ன செய்யும், அது போய் சேரும். அல்லாஹ் சொன்னா லா யனாலு அஹ்தி ஸாலிமீன். இப்போ துஆ வந்து பரம்பரைக்கு எதிர்காலம் எல்லாவற்றுக்கும் என்ன கேட்கிற ஒரு சலாஹியத்தான துஆ. வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, ஏண்ட பரம்பரையில என்ன இஸ்லாஹ் பண்ணிரு, என்ன சீர்திருத்திரு. ஏண்ட பரம்பரையில என் புள்ளையில என்ன சீர்திருத்துறா, அந்த பிள்ளைகளை வச்சுதான் ஏண்ட என்ன சலாஹியத் கணக்கெடுக்கப்படும். என்னைய வச்சுதான் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும் சீர்திருந்தும். ஸோ அந்த பரம்பரையே இஸ்லாஹ் பண்றதுக்குரிய ஒரு துஆ இது. வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் உன் பக்கம் என்ன மீண்டு வருகிறேன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்ற துஆ. இது பாருங்க எதிர்காலத்தை அதை வயிற்றுல பிறக்காத உண்டாகாத குழந்தைகளுக்கும் சேர்த்து நம்ம கேட்கக்கூடிய அந்த துஆ, அந்த உணர்வு. அடுத்தது அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும், அதாவது ஈமான் கொண்டு யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை அவர்களுடைய அதாவது பரம்பரைகள் எந்த பரம்பரைகளும் தொடர்கிறதோ ஈமானோடு அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம், அவர்களுடைய பரம்பரையையும் அவர்களோடு நம்ம சேர்த்து விடுவோம். அதாவது வாப்ப சாலிஹானவராகிறாரு, புள்ள சாலிஹானவரை உருவாக்குறாரு. எந்த பரம்பரை அந்த சாலிஹான பாதையில அப்படி வேகமா வருதோ டோட்டலை நம்ம ஒன்றாக என்ன செஞ்சிருவோம், சேர்த்து விடுவோம் சொர்க்கத்தில். விளங்கிட்டா? அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த இஸ்லாஹ் ஃபி துர்ரியா, அதாவது பரம்பரையை நம்ம என்ன செய்யறது சரிப்படுத்துறது. வஜ்னுப்னி வபனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் என்ன யா அல்லாஹ் காப்பாற்றி விடுவாயாக என்ற துஆ கேட்கிறது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, யா அல்லாஹ் என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு, வ மின் துர்ரியதி, என்ற பரம்பரையிலையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களை உருவாக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு அற்புதமான எங்களோட சிந்தனையில குழந்தை உருவாக்குற நேரத்திலேயே சலாஹியத்தான பிரார்த்தனைகள் நல்ல இந்த வார்த்தைகளை மட்டும் தான் கேட்கணும்ன்றதில்ல. யா அல்லாஹ் பரக்கத்தான குழந்தையாக, ஆரோக்கியமான குழந்தையாக, சாலிஹான குழந்தையாக, கண் குளிர்ச்சியான குழந்தையாக, நல்ல உன்னை பொருந்திக் கொள்ளக்கூடிய குழந்தையாக என்று துஆ. அதாவது குழந்தை வளர்ப்பில் எது பெஸ்ட்னு கேட்டால் துஆ, பின்னரும் துஆ தான் என்று நம்ம இதில் ஏற்றம்னா அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான்னு வைங்க, அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுட்டான்னு வைங்க, பாப்பாட வழிகாட்டலும் தேவையில்லம், அவங்க கடமை செய்யணும். ஆனால் அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான்னு சொன்னால் அந்த இடத்துல யாரோட வழிகாட்டலும் இல்லாமல் அந்த குழந்தை என்ன செய்யும், அப்படியே உருவாகி வரும். அதனால் குழந்தைகளுடைய துவாக்கள் அப்படி என்று நம்ம உருவாக்கத்துக்குரிய துவாக்கள் அதை நான் சொல்லுவேன். அப்படி அழகான முறையில் ஒரு சிறப்பான ஒரு முறை அந்த குழந்தை என்ன செய்யும் உருவாகி வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முழு சிந்தனையும் ஆரோக்கியமாக எப்படி பிறக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல நல்ல ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை உருவாக நினைக்கிறோமோ, அழகாக பிறக்கணும் எப்படி நம்ம நினைக்கிறோமோ, அதுக்கு மேலாக ஆண் குழந்தை பெண் குழந்தை நினைக்கிறோமோ அதுக்கு மேலாக நம்ம நினைக்க வேண்டியது இல்லை, பிழை இல்லை, அதுக்கு மேலாக எங்களோட சிந்தனையில் அண்ணு தினமும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது சாலிஹான குழந்தை என்ற குழந்தையும் என்ற இந்த பிள்ளைக்கு புள்ள பிறக்கவாக கொடுக்கிற அந்த குழந்தையும் அந்த பரம்பரை அல்லாஹ் இஸ்லாஹ் செஞ்சு சீராக்கிறேன் என்ற சுஜூதில் அதில் இதிலெல்லாம் கேட்குற அந்த துஆ தான்
அந்த குழந்தையுடைய அருமையான எதிர்காலத்தை என்ன செய்யும், தீர்மானிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதை புரிந்து அதை விளங்கி எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.